புனிதமான முஹர்ரம் மாசம். இந்த இஸ்லாமிய புத்தாண்டை எப்படி ஒரு புதிய நம்பிக்கையோட இறைவனின் அருளோட வரவேற்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, போன வருஷம் செஞ்ச தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டு ஒரு புது தொடக்கத்தை தேடிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இஸ்லாமிய வருஷத்தோட முதல் மாதமான இந்த முஹர்ரம் அல்லாஹ் கூட இருக்கிற நம்ம தொடர்பை புதுப்பிச்சுக்கவும், பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான அத்தியாயத்தை தொடங்கவும் கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வீடியோல நம்ம ஈமானை வலுப்படுத்தி வாழ்க்கையில பரக்கத்தை கொண்டு வர்றதுக்கு தினமும் ஓதக்கூடிய 7 சக்தி வாய்ந்த துவாக்களை தெளிவான தமிழ் அர்த்தத்தோட நாம ஒன்னா சேர்ந்து கத்துக்கப் போறோம். இந்த துவாக்கள் உங்க மனசுக்கு அமைதியையும் உங்க செயல்களுக்கு நேர்வழியையும் காட்டும், இன்ஷா அல்லாஹ். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். ஒரு புது வருஷத்தை தொடங்குறப்போ நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம் நம்ம பழைய பாவங்களுக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறது தான். அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்துக் கொடுத்த துவாக்கள்லயே தலை சிறந்த துவா இந்த சய்யிதுல் இஸ்திஃபார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் இந்த துவாவை முழு நம்பிக்கையோட காலையில ஓதி அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இறந்துடுறாரோ அவர் சொர்க்கவாசி. அதேபோல யார் இதை முழு நம்பிக்கையோட சாயங்காலம் ஓதி அடுத்த நாள் காலைக்குள்ள இறந்துடுறாரோ அவரும் சொர்க்கவாசி. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இறைவா, நீயே என் எஜமான். உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. என்னை நீயே படைத்தாய். நான் உனது அடிமை. உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன். நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ எனக்குச் செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. உன்னைத் தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. யார் இந்த பிரார்த்தனையை உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு பகலில் காலையில் ஓதுகிறாரோ அவர் மாலை நேரத்திற்கு முன்பு இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். யார் இதை உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு இரவில் ஓதுகிறாரோ அவர் காலை நேரத்திற்கு முன்பு இறந்துவிட்டால் அவரும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். தினமும் காலையிலையும் சாயங்காலமும் இந்த துஆவை ஓதி வந்தா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடையலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள், மன உளைச்சல், தீர்க்கவே முடியாத மாதிரி தெரிகிற துன்பங்கள்ல இருந்து விடுபட யூனுஸ் நபி மீன் வயிற்றில் இருந்தப்ப கேட்ட இந்த துஆவை விட சக்தி வாய்ந்த ஒன்று இருக்க முடியாது. குர்ஆன்லயே அல்லாஹ் இந்த துஆவோட மகத்துவத்தை சொல்லியிருக்கான். லா இலஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். புது வருஷத்துல நாம் அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல 1 நேர்வழி. நாம இஸ்லாத்துல பிறந்திருந்தாலும் தினமும் தொழுதாலும் ஷைத்தானோட தூண்டுதலால நம்ம மனசு தடுமாற வாய்ப்பிருக்கு. அதனால நம்ம உள்ளங்களை நேர்வழியில உறுதியா வைக்கச் சொல்லி இந்த குர்ஆன் துஆவை நாம கேட்கணும். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மஹ் இன்னக அன்தல் வஹாப். எங்கள் இறைவா, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பிறகு எங்க உள்ளங்களை தவறான வழியில போக விட்றாத. உன்னிடமிருந்து எங்களுக்கு அருளைக் கொடு. நிச்சயமா நீதான் பேரருளாளன். ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் அல்லது எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் இந்த துஆவை ஓதிட்டு வாங்க. நம்ம ஈமான் வலுப்பெறும். நேரான பாதையில கடைசி வரைக்கும் இருக்க அல்லாஹ் கிட்ட உதவி கேட்கிறது ரொம்பவே முக்கியம். புது வருஷத்துல அடியெடுத்து வைக்கும்போது நம்மளோட மிகப்பெரிய எதிரியான ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறது ரொம்ப அவசியம். அவன் நம்ம நல்ல காரியங்களை கெடுக்கவும் நம்மளை வழிகெடுக்கவும் எல்லா வழியிலையும் முயற்சிப்பான். அவன் கிட்ட இருந்து தப்பிக்க
இந்த எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த துஆவை தினமும் ஓதிட்டு வாங்க. அஊது பில்லாஹிஸ் ஸமீஇல் அலீமி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்திஹ். வழிகெடுக்கும் ஷைத்தானின் தூண்டுதலிலிருந்தும் அவனது பெருமையிலிருந்தும் அவனது தீய ஊதுதலிலிருந்தும் செவியேற்பவனும் நன்கறிபவனுமாகிய அல்லாஹ்வின் மூலமாக நான் பாதுகாப்பு தேடுகிறேன். குறிப்பா கோபம் வர்றப்போ, மனசுல கெட்ட எண்ணங்கள் தோணுறப்போ இந்த துஆவை ஓதினா ஷைத்தானோட பிடியிலிருந்து விடுபட அல்லாஹ் நிச்சயம் உதவுவான். நம்ம வருமானம், அதாவது ரிஸ்க், பரக்கத்தானதாகவும் ஹலாலானதாகவும் இருக்கணும். அதே மாதிரி நாம கத்துக்கிற படிப்பு இந்த உலகத்திலும் மறுமையிலும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இந்த 2 அருளையும் அல்லாஹ் கிட்ட கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்குப் பிறகு இந்த துஆவை வழக்கமா ஓதுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன் வ ரிஸ்கன் தய்யிபன் வ அமலன் முதகப்பலன். அல்லாஹ்வே, நிச்சயமாக நான் உன்னிடம் பயனுள்ள கல்வியையும் தூய்மையான ஹலாலான வாழ்வாதாரத்தையும் உன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நற்செயலையுமே கேட்கின்றேன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வ கினா அஸாபன் நார். துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம் வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுப்ன் வ ضلعித் தைன் வ கலபத்திர் ரிஜாலி. துஆவின் பொருள்: இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர்கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும்.